Hi friends, welcome back to our channel Score Max. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா SSC JEOட ஜெனரல் அவேர்னஸ் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். கண்டிப்பா இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. நம்ம ஜெனரல் அவேர்னஸ் அந்த அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டோம் SSCல. பட் அதுக்காக தான் இருக்கிற டைம்ல ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு நிறைய क्वेश्चंस எடுத்து வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல சிவில் இன்ஜினியரிங் டெக்னிக்கல் வீடியோஸ் இருக்கு. அதன் SSCக்காக ரீசனிங் ப்ரீவியஸ் இயர் வீடியோஸுமே இருக்குது. ஸோ பார்க்காதவங்க பார்த்து உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ நம்மளோட வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா SSC ஜூனியர் இன்ஜினியர் எக்ஸாம் பேப்பர் 2016 நம்ம 16 கொஷின் பேப்பர் 16 ஹெல்ட் ஆன் மார்ச் 2017. ஓகே, ஸோ அதுக்கான நம்ம டெக்னிக்கல் வீடியோஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் ஜென்ரல் அவேர்னஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலை. ஸோ இப்போது இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷின், the ratio of molar to premolar in adults. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு மோலார் அண்ட் ப்ரீமோலார் டீத் இருக்குது நமக்கு. ஓகேவா, ஸோ அதுதான் கேட்குறாங்க. ஸோ மோலார் அண்ட் ப்ரீமோலார் எவ்வளோ? ஸோ மோலார் பார்த்தீங்கன்னா 12. ஓகே, ப்ரீமோலார் 8. ஸோ அதை நீங்கள் ரேஷியோ எடுத்திங்கன்னா 3:2. ஸோ ஆன்சர் B. தட் மீன் செகண்ட் ஆப்ஷன் தான் நம்மளோட ஆன்சர். ஓகே பாருங்கள், இது சயின்ஸ் ரிலேட்டட் கொஷின்ஸாக கேட்டிருக்காங்க. விச் டைப் ஆஃப் ரெட் blood cells secrete histamine, serotonin and heparin etc. and are involved in inflammatory reactions அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எந்த ரெட் பிளட் செல்ஸ்? ஸோ ரெட் பிளட் செல்ஸில் நியூட்ரோஃபில், பேசோஃபில்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதில் எது இந்த ஹிஸ்டமின் அண்ட் ஹெப்ரின் அண்ட் செரோட்டான் அதை செக்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா பயோஃபில்ஸ். ஸோ பேசோஃபில்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட், in some plants such as Heropora growing in Stropora growing in swampy areas, many roots come out of the ground and grow vertically towards. Such roots are called அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சில பிளான்ட்ஸில் ரூட்ஸ் வெளியே கிரவுண்டுக்கு வெர்டிக்கலாக க்ரோ ஆகுது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பிளான்ட்ஸ்க்கு பேர் என்ன? ஓகே, சச் ரூட்ஸ், அந்த பிளான்ட் என்னன்னு சொல்லிட்டாங்க. அந்த பிளான்ட்ஸில் அந்த க்ரோ ஆகிற ரூட்ஸ்க்கான பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த ரூட்ஸ்க்கான பேர் என்னென்னா நியூமோட்டோபோஸ். ஓகேவா, ஸோ நியூமோட்டோபோஸ். ஓகே, அந்த ரூட்ஸ் டவுன்வர்ட்ஸ், தட் மீன் க்ரோ வெர்டிக்கலி. ஓகே, அது டவுன்வர்ட்ஸ் ஆர் ஏதோ ஒன்று. ஸோ அது வெர்டிக்கலாக க்ரோ ஆகும். ஸோ வேறு எந்த மாதிரி டைரக்ஷனையும் போகாமல் ஸோ கிரவுண்டுக்கு வெளியே வெர்டிக்கலாக க்ரோ ஆகுறது எல்லாமே நியூமோட்டோபோஸ். ஓகேவா, நெக்ஸ்ட்டு, what is the process by which the terrestrial plants take up huge amount of water daily but most of it is lost to the air through evaporation from the leaves அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா டெரஸ்ட்ரியல் பிளான்ட் நிறைய அமௌண்ட் ஆஃப் வாட்டர் டெய்லி எடுத்துக்குது. ஓகேவா, ஆனால் பட் அதில் பாதி வாட்டர் நம்மளுக்கு தெரியும் டிரான்ஸ்பிரேஷன், தட் மீன் எவாப்ரேஷனில் வெளியே போகுது லீவ்ஸில். ஓகே, ஸோ அந்த எவாப்ரேஷனுக்கு என்ன? ஓகே, நம்ம ஆல்ரெடி இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஃபோட்டோசிந்தசிஸ் தெரியும். ஃபோட்டோசிந்தசிஸில் லீவ்ஸ் சன்லைட் எடுத்துக்குது. அதே இன்னொரு ப்ராசஸ் இருக்குது. நம்ம பிளான்ட் அப்சர்வ் பண்ணுற வாட்டர் எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்ஸ்க்குமே அது கொடுக்கும். ஸோ அப்படி கொடுக்கும்போது லீவ்ஸு அந்த மாதிரி பச்சைன்னு இருக்க இடத்துல இருக்க வாட்டர்ஸ் எல்லாமே எவாப்ரேட் ஆகிடும். ஓகே, அந்த எவாப்ரேஷனுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அது டிரான்ஸ்பிரேஷன். ஓகே, ஸோ இந்த லீவ்ஸ் வாட்டர் வெளியே போய் எவாப்ரேட் ஆகிற ப்ராசஸ்க்கு பேர் டிரான்ஸ்பிரேஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு, consider the following pairs name formula. ஓகே, எத்தமைன் அப்படின்னு 3 ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் அந்த ஃபார்முலா பார்த்துக்கோங்க. ஸோ இதில் இது கரெக்டு 1 4 2 3 4 ஒன்லி 3 4 அண்ட் 1 3 4 ஒன்லி அப்படின்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கனாலும் தெரியும் 3 4 தான் கரெக்ட். 2 ப்ரோமோ 2 மெத்திலோப்ரோபைன். ஓகே, CH3 3 CBr. ஓகே, என்னது 3 ப்ரோமோ 2 மெத்தில் ப்ரோபைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4th ஒன் 2 மெத்தோ ஆக்சி ப்ரோப்பலான். ஓகே, ஸோ இதோட ஃபார்முலா இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஷினில் கொடுத்துருக்கிறது பட் கரெக்டானு தெரில. பட் இதுக்கான ஆன்சர் கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 and 4. ஓகே, நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் IUPAC நேம் ஆஃப் வினைல் குளோரைட்? ஸோ இது ரொம்ப ஈஸி தான். IUPAC நேம் ஆஃப் வினைல் குளோரைடு. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் IUPAC ஒரு ஸ்டாண்டர்ட் நேம் இருக்கும் அவங்க கொடுத்துருக்கிறது. ஸோ வினைல் குளோரைடோட நேம் என்ன அப்படின்றது. ஓகே, அது என்னென்னா குளோரோ எத்தைன். ஓகே,
ஸோ இதில் நீங்கள் எல்லாமே பார்க்கலாம். குளோரோ ஈத்தேன். ஓகே, குளோரோ ஈத்தேன் அதுதான் வந்து வினைல் குளோரைடோட IUPAC நேம். ஓகே, த ஃபார்முலா ஃபார் ஸ்டெரைன் இதெல்லாமே வந்து கெமிஸ்ட்ரி கொஷின். ஸோ ஸ்டெரைனோட ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்ன ஆன்சர் அப்படின்னா C6H5CH is equal to CH2. ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னா பி ஆப்ஷன். C6H5CH இந்த டபுள் பாண்ட் CH2. ஓகேவா? நெக்ஸ்ட்டு general electronic configuration of NS2NP3 fits which of the following element. ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்ஃபிகரேஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன். ஸோ நைட்ரஜன் தான் NS2 அப்புறம் NP3. ஸோ எஸ்ல 2வும் அண்ட் பியில் 3வும் ஃபிட் ஆகும். ஸோ என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன். ஓகே, இது எல்லாமே கெமிஸ்ட்ரி. நெக்ஸ்ட்டு விச் டேக் இஸ் யூஸ்டு டு இன்சர்ட் எ ஹரிசாண்டல் லைன் ஆன் வெப் பேஜ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எந்த டேக் இது வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா HR டேக் தான் வந்து ஹரிசாண்டல் லைன். ஸோ ஹரிசாண்டல் ஹெச்சில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால HR ஞாபகம் வச்சுக்கலாம். பட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹெச்ஏ கொடுத்துருக்காங்க. ஸோ ஹரிசாண்டல் லைனை இன்சர்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவைப்படுற டேக் வந்து HR. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ ப்ரௌசர்? சஃபாரி, லினக்ஸ், விண்டோஸ், மேக்ஸோஸ். ஸோ சஃபாரின்றதான் இந்த 4த்தில் நம்மக்கிட்ட இருக்கிற ப்ரௌசர். ஓகே, நெக்ஸ்ட்டு which of the following is the founder or co-founder of Paytm? ஸோ பேடிஎம்மோட ஃபவுண்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேகர் சர்மா. ஓகே, இது இப்போ கூட கேட்கலாம், இது கரண்ட் அஃபேர்ஸில். நெக்ஸ்ட்டு டேஷ் மேட் அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் டிமானிட்டைசேஷன் ஆன் 8th November 2016. ஸோ இது கண்டிப்பாக தெரியும். இது 2017 நடந்த எக்ஸாமுக்கான கொஷின்றதுனால 2016 இருந்தால் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்குறாங்க. யார் அப்படின்னா நரேந்திர மோடி. ஹூ இஸ் regarded as father of microbiology. He is also known for the discovery of bacteria. So first bacteria நீங்கள் யாருன்னு நீங்கள் தெரியலனாலும் ஃபாதர் ஆஃப் மைக்ரோபயாலஜி யாருன்னா ஆண்டன் வான் லீவன்ஹுக். ஓகே, ஸோ அவர் தான் பாக்டீரியாவும் கண்டுபிடிச்சிருக்காரு அண்ட் ஃபாதர் ஆஃப் மைக்ரோபயாலஜியும் அவர் தான். ஓகே, ஸோ இதெல்லாம் ஸ்டாட்டிக் GK கொஷின்ஸ். டேஷ் இஸ் த locus of all plants representing bundles among which of the consumer is indifferent. ஓகே, ஆல் பாயிண்ட்ஸ் ரெப்ரசன்டிங் பண்டில்ஸ். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமி. ஸோ இந்த லோக்கஸ் அந்த ஆல் பாயிண்ட்ஸ்க்கான பேர் வந்து என்னென்னா இன்டிஃப்ரென்ஸ் கர்வ். ஸோ அந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டிஃப்ரென்ஸ் கர்வ் அப்படின்னா அந்த கர்வை வந்து நம்ம நேம் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ஆன்சர் வந்து இன்டிஃப்ரென்ஸ் கர்வ். நெக்ஸ்ட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ வித் ரெஸ்பெக்ட் டு லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் அண்ட் லாங் ரன் மார்ஜினல் காஸ்ட்? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து போத் லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் அண்ட் லாங் ரன் மார்ஜினல் காஸ்ட் கர்வ்ஸ் ஆர் யூ ஷேப்ஸ் அப்படி கேட்பாங்க. ஸோ இந்த ரெண்டுமே வந்து யூ ஷேப் கர்வாக தான் நம்மளுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகே, இஃப் த டிமாண்ட் கர்வ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். எ கரண்ட் அக்கௌண்ட் டிஃபிஷியன்ட் இஸ் அண்ட் நெசசரி ஃபினான்ஸ்டு பை இயர் டேஷ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா நெட் கேபிட்டல் இன்ஃப்ளோ. நெக்ஸ்ட்டு personal income minus personal tax payments minus non-tax payment. So personal income minus personal tax payment from non-tax payments is equal to என்ன கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து personal disposable income. ஸோ இதுக்கு என்ன சொல்லுவோன்னா பர்சனல் இன்கம் வந்து டேக்ஸையும் நான் பேயபிள் டேக்ஸையும் வந்து அவங்க கட் பண்ணோன்னா எவ்வளோ வரும் அப்படின்னா personal disposable income. ஓகே, ஸோ ஆன்சர் வந்து நம்மளுக்கு 3. நெக்ஸ்ட்டு the electrostatic precipitator has electroid wires that are maintained at several thousand volts. It produces which of the following to the release electrons? ஸோ இது வந்து என்ன அப்படின்னா கொரோனா. ஸோ அந்த ப்ரிசிபிடேட்டருக்கான பேர் வந்து என்னென்னா கொரோனா. ஓகே, இதுதான் வந்து எலக்ட்ராய்ட்ஸ் ஒயர்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணி செவரல் வாட்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ப்ரொடியூஸ் ஆகிற அந்த இட் ப்ரொடியூஸ் விச் ஆர் த ஃபாலோயிங் ரிலீஸ் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த எலக்ட்ரான் அந்த ப்ரொடியூஸ் ஆகிற அதுக்கான பேர் வந்து கொரோனா. விச் டைப் ஆஃப் வாட்டர் பிளான்ட் சயின்டிஃபிக்கலி நேம்ட் ஆஸ் இத்தோஷியா கேப்பியஸ் விச் பிகம் த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ப்ராப்ளமேட்டிக் அக்வாட்டிக் வீட்? ஸோ இது வந்து ஹியாச். ஓகே, இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ். நெக்ஸ்ட்டு by percentage which of the following gases is greater than the rest in the earth atmosphere? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜில் அதே அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன். ஓகே, ஸோ இது எல்லாருக்குமே தெரியும். இது ஸ்டாட்டிக் GK கொஷின்.
which of the following is not a greenhouse gas? So ammonia, chlorofluorocarbon, methane, nitrous oxide. ஸோ இதில் வந்து தெரியும் chlorofluorocarbon, methane, nitrous oxide எல்லாமே greenhouse gas. கார்பன் டை ஆக்சைடு தான் மெயின் greenhouse gas. இப்போது அமோனியான்றது greenhouse gas கிடையாது. ஓகே, இந்த பார்ட் ஆஃப் சவுத் இந்தியா லார்ட் விஷ்ணு இஸ் ஆல்சோ known as dash அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்ன பைரவா, ருத்ரா, பசுபதி, வெங்கடேஸ்வரா. ஸோ வெங்கடேஸ்வரா தான், மற்ற எல்லாமே சிவன் அந்த காடோட நேம்ஸ். With reference to the interior of the earth, consideration the following statement. Interior of the earth. So பார்த்தீங்கன்னா earth radius is 6,370 kilometers. The deepest drill at Kola in Arctic Ocean has so far reached a depth of 12 kilometers. The rocks along the fault tend to move in the same direction. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ராக்ஸ் எல்லாருமே ஒரே டைரெக்ஷனில் மூவ் ஆகாது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எர்த்தோட ரேடியஸ் கரெக்டு. அண்ட் தென் டெப்த் வந்து 12 meters வரைக்கும் தான் ரீச் பண்ணியிருக்காங்க இது வரைக்குமே. ஓகே, அந்த ட்ரில். நெக்ஸ்ட் 1 and 2. According to the continental drift theory, all continental formed a single continental mass named dash பங்கியா. ஸோ அதுதான் அந்த கான்டினென்டல் மாஸ் தியரியோட அந்த ஸ்டேட்மெண்ட்டில் வர வேர்டு. ஓகே, விச் ஆஃப் த பிளான்ஸ் ஹஸ் நோ சேட்டலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுரேனஸ்க்கு இருக்குது, வீனஸ்க்கு இல்லை, ஜூபிட்டர்ஸ்க்கு இருக்குது, நெப்டியூனுக்கு இருக்குது. ஓகே, என்ன வீனஸ். விச் எலமெண்ட் மேக்ஸ் 46.6% ஆஃப் மாஸ் ஆஃப் எர்த் கிரஸ்ட்? அயன், ஆக்சிஜன், அலுமினியம், சிலிக்கா. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ் எர்த் கிரஸ்டில் இருக்கிறது ஆக்சிஜன் தான், 46% ஆஃப் 6. ஓகே, நெக்ஸ்ட். Kharif cropping season is from June to September. வந்து என்ன நம்ம சொல்லுவோம், வின்டர் கிராஃப்ட் சொல்லுவோம். ஸோ ஜூன் டு செப்டம்பர் தான் அதோட ரேஞ்சு. வித் ரெஃபரன்ஸ் டு 1857 revolt, consideration the following. ஸோ இது வந்து ஹிஸ்ட்ரி கொஷின். which statements are below correct? In major towns like Lucknow, Kanpur, Bareilly, money lenders and the rich also become the object of rebel war. ஆமாம், ஸோ அவங்களும் ஒரு காரணமாக இருந்தாங்க, அது கரெக்டு. த 7th other irregular cavalry had refused to accept the new cartridges in early May. எதுக்காக ஸ்டார்ட் ஆச்சு 1856? அந்த ஒரு நம்மளோட சோல்ஜர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல அந்த புதுசாக கொடுத்த கன். ஏன்னா அது வந்து பிக்கோட கவோட ஃபேட்டில் பண்ணப்பட்டதுனால அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல. அதுதான் மெயின் ரீசன். அது எப்போ நடந்திருக்கு, அது கேவலரி ஹேட் ரெஃப்யூஸ்டு டு அக்செப்ட். ஓகே, அதுதான் கரெக்ட். ஸோ மேலே தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அவர் அக்செப்ட் பண்ணாத ஒருத்தரை வந்து அவங்க வந்து தூக்கில் போடும் போது ஸோ மற்ற எல்லாருமே வந்து ரிவோல்ட், அவங்களுக்கு வந்து பொங்கி வந்து நம்ம ரிவோல்ட் எடுத்துக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுதான் ஃபஸ்ட்டு வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, in the middle of 1st century BC, under Dash, a high-born military commander, Roman emperor, was extended to present-day Britain and Germany. ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோமன் கமாண்டர்னாலே ஜூலியஸ் சீசர். ஸோ அவர் தான். நெக்ஸ்ட், which of the following kings does not belong to Maratha emperor? பிம்பிசாரா, ஹஸ்டயசு, ராஜேந்திரா, மகாபத்மநந்தா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ராஜேந்திரா தான். ஓகே, மற்றவங்க எல்லாருமே வந்து எதில் வராங்க அப்படின்னா மகதா கிங்டமில். ஸோ பிம்பிசாரா, அஷ்டஹேது, மகாபத்மநந்தா இவங்க எல்லாருமே மகதா எம்பரர்ஸ். அலி புர்னி ஃப்ரம் உஜுகுபிஸ்தான் ட்ராவல் டு இந்தியா இன் விச் கண்ட்ரி? ஸோ வந்து விச் சென்ச்சுரி? ஸோ 11th century தான் இந்தியாவுக்கு வராரு. நெக்ஸ்ட், ஆல் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் பிரின்சிபல் டைனட்டிக்ஸ் ஆஃப் வேதிக் பேட்டகன் எக்ஸப்ட் துர்கா. ஸோ துர்கா தவிர மற்ற எல்லாத்துமே வேதிக்கில் வந்து இது பண்ணியிருக்காங்க, டைனட்டிக்ஸாக இருந்திருக்காங்க. Who is universally created the inventing the barometer in 1643? ஓகே, யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவாங் டெஸ்லின் டாரிசெலி. அவங்க தான் வந்து பேரோமீட்டரை கண்டுபிடிச்சவங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு. ஸோ இன்னும் வந்து நிறைய கொஷின்ஸ் இருக்குது. அது வந்து நான் இன்னொரு வீடியோவில், இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஒரு 30-35 கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு 50 கொஷின் டிஸ்கஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் வீடியோ லென்த்தாக போயிட்டுருக்கு. ஸோ அப்போ வந்து எஃபெக்டிவாக அது இருக்காது அப்படின்னு தோணுச்சுனால நான் இதோட இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டில் வந்து இன்னும் நிறைய கொஷின்ஸோட SSC JEE ஜென்ரல் அவேர்னஸ் கொஷின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அன்அகாடமியோட ப்ரமோஷன் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி அன்அகாடமி பற்றி நான் நிறைய சொல்லிட்டேன். இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் வந்து அன்அகாடமி. ஸோ TNPSCக்காக அவங்க வந்து குறிப்பிட்ட கோர்சஸ் வந்து இப்போ என்னென்ன அவைலபிளாக இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். இலக்கு வந்து குரூப் 2க்கான தமிழ் மீடியம்க்கான ஃபுல் கோர்ஸ் வந்து அவங்க எடுக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ மார்ச் 1 உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதே மார்ச் 2 பார்த்தீங்கன்னா லட்சியம் வந்து இது ஃபவுண்டேஷன் கோர்ஸ் குரூப் 2 மெயின்ஸ்க்கானது.
ஓகே, இதுவும் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ வெற்றி வாகை அப்படின்றது ஏஏஓ அண்ட் ஏஹெச்ஓ எக்ஸாமுக்கு 30 டே ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 2க்கான ஒரு கிராஷ் கோர்ஸ். ஓகே, இது வந்து March 3 உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டெஸ்ட் சீரிஸ் என்னென்ன அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்அகாடமிக் ப்ளஸில் இலக்கு அப்படின்றது 25 டெஸ்ட்டு. ஒவ்வொரு டெஸ்ட்டுமே 200 கொஷின்ஸ் 3 hours நடக்குது. கொஷின்ஸ் வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுத்துலேயுமே இருக்குது. அண்ட் தென் டெஸ்ட்டு முடிச்சோன்னா உங்களோட ரேங்கிங் அண்ட் தென் டவுட் கிளியரிங் செஷன்ஸ் அண்ட் தென் ஃபுல் அனலைசிஸ் வீடியோவும் உங்களுக்கு வரும். ஸோ Feb 6 ஒவ்வொரு சாட்டர்டேவும் 2 PM வந்து இந்த டெஸ்ட்டு நடத்துகிறாங்க. ஸோ உங்கள் தேவைப்படுறவங்க அன்அகாடமிக் ப்ளஸை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. ஓகே, அன்அகாடமிக் ப்ளஸில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ கண்டென்ட்டில் வந்து நம்ம லிமிடெட் கோர்சஸ் தான் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச எஜுகேட்டர்ஸ் கூட நீங்கள் கிளாஸஸ், கம்ப்ளீட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன், ஃப்ரீ டெஸ்ட் சீரியஸ், வீக்லி மார்க் டெஸ்ட் சீரியஸ் அண்ட் டவுட் கிளியரிங் செஷன்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ ஃப்ரீயில் பார்த்தீங்கன்னா எல்லாமே லிமிட்டடாக இருக்கும். அன்அகாடமியில் நோட்ஸும் பிடிஎஃப்புமே அவைலபிளாக இருக்குது. ஓகே, அண்ட் தென் டவுட் கிளியரிங் செஷன்ஸுமே உங்களுக்கு இருக்குது. ஓகே, ஸோ அன்அகாடமி வந்து உங்களுக்கு என்னென்னா ஒரு எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஒரு மானிட்டர் வேணும். ஸோ நான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு வந்து ஜிஎஸ்க்கு, டிஎன்பிசி குரூப் எக்ஸாமுக்குலாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக அன்அகாடமி வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யார் யார் வந்து எஜுகேட்டர்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்படுற கோர்ஸோ எக்ஸாமோ அதுக்கானதை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து அன்அகாடமியோட கரண்ட்டில் இருக்க பேட்ச் அலர்ட். தேங்க்யூ.